வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் நாளைக்கு நடக்க போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லா சாப்டரில் இருக்க சம்ஸை பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பரோட கலெக்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2024, 23, 22 அண்ட் 20க்கான 4 இயர்க்கான பிஸ்னஸ் மேக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கான கொஷின் பேப்பர் இருக்குது. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்க எல்லா கொஷினும் உங்களுக்கு தெரியுதா, உங்களால் போட முடியுதா, எந்தெந்த சம்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எதனா சம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அதை அட்டன் பண்ணுற அளவு நம்ம ப்ரிப்பேர் ஆகி போயிடணும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு பிடிஎஃப் லிங்க்கையும் பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், கிடச்சிட்டே இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. நம்ம ஒவ்வொரு கொஷின் பேப்பரை எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 மார்க்ஸ். 21 மார்க்ஸில் மேக்ஸிமம் 15 1 மார்க்ஸ் கிட்ட நம்ம புக் பேக்லேருந்து எதிர்பார்க்கலாம்ப்பா. ஒரு 4 1 மார்க்ஸ் ஆர் 5 1 மார்க்ஸ் மட்டும்தான் புக் இன்சைடு கேட்பாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 15 1 மார்க்ஸை தெளிவாக கவர் பண்ணிவிடுவோம். 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிறதே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எவாலுவேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்டு 12CN அது கேட்டிருக்காங்க. அப்புறம் 23 சம்மு பார்த்துக்கோங்க. நான் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். எல்லா சம்மும் பாருங்கள், உங்களால் போட முடியுதா பாருங்கள். எந்தெந்த சம்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணால் பார்த்தாலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு சம்மையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது நம்ம மனசே நிற்கும். நிறைய நம்மளுக்கு ஐடியாவும் கிடைக்கும். சரிங்களா? எல்லா சம்மையும் பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு புக்கில் இருந்து தான் சம்ஸ் வரப்போகுது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஈஸியாக இருக்குன்னே நம்புங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த விதமான பயமும் வேண்டாம். ஈஸியாக நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மார்க் எடுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லலாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு போட தெரியுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா பி சம் ஆயிலஸ் தேரம் வச்சு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அப்புறம் 42ல் ஏ பொறுத்த வரைக்கும் 2 straight line and find their separate equation ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா tan inverse of x plus 1 plus tan inverse of x minus 1 equal to tan inverse of 4/7 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு tan inverse of x plus tan inverse of y ஃபார்முலா தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா tan inverse of x plus y divided by 1 minus xy இதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாக்கு படி நீங்கள் யூஸ் பண்ணி போட வேண்டியதான். இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் சம், ஈஸியான சம், இன்டெகிரேஷன்லேருந்து ஒரு சம், டெரிவேஷன்லேருந்து ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இது வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட்ப்பா. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2023 நடந்த கொஷின் பேப்பர். இதில் கொடுத்துருக்க எல்லா கொஷின் பேப்பரையும் எடுத்து வச்சு பாருங்கள். ஏன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதிலிருந்தே கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த 4 கொஷின் பேப்பர்லேயும் உங்களுக்கு தரேன். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுதணும்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் முக்கியம். நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கிற சம்மு தெரியுதோ தெரியலையோ, நமக்கு தெரியாத சம்மும் இருக்கும். எல்லா சம்முமே தெரிஞ்சிடணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சில சம் தெரியாமலும் இருக்கும். ஆனால் தெரியாத சம்மை விட்டுட்டு வராதிங்க, எல்லா சம்முமே அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கொஷின் மிஸ்டேக்கான கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்னால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருந்தால் தான் மார்க் போடுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக எழுதியிருந்தால் கம்மியாக மார்க் போடுவாங்க. ஆனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சர் தப்பாக நீங்கள் எழுதினா கூட உங்களுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு. அப்போ நீங்கள் ஸ்டெப்ஸை ரிலவெண்ட்டாக கரெக்டாக போட்டாலே உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் சம்னா ஒரு 4 or 3.5 கிட்ட நமக்கு கிடைச்சிரும். ஆன்சருக்கான மார்க் மட்டும்தான் நமக்கு ஒரு 1.5 மார்க்கா இல்லை ஒரு 1 மார்க்கோ இல்லை அரை மார்க்கோ நமக்கு கம்மியாகவும் கட்டி மீதி இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 3.5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கிடைச்சிரும். அதான் நம்ம மேக்ஸோட அட்வான்டேஜ். அதனால் நம்ம எந்த சம்மும் எடுத்தாலும் நீங்கள் எல்லா சம்மையும் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டெப்போட உங்களுக்கு தெரிஞ்ச ரிலவெண்ட் ஸ்டெப்போட பார்த்தீங்கன்னா நீங்கள் போட பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் பேப்பரில் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா tan alpha tan beta equal to 2 alpha plus beta equal to pi/4 நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. ஷோ த மேட்ரிக்ஸ், இந்த 2 மேட்ரிக்ஸும் இன்வெர்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சம்முனா
கன்ஃபார்ம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்லேருந்து ஒரு சம் வந்துடுது, அந்த மெத்தடில் ஒரு சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கண்டினியூட்டியான ஒரு சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இன்டெகிரேஷன்லேருந்து டெரிவேஷன்லேருந்து ஒரு சம் கன்ஃபார்ம் நமக்கு வந்துடும். டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. இந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மே 2024 கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம 5 மார்க்ஸ் டேரெக்டாக போயிடலாம். 2 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 5 மார்க் மட்டும் எந்தெந்த 5 மார்க்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். அப்போ ஏபியை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு ஏபி ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே பி இன்வெர்ஸ் தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேமாக வரணும், அதான் ஆன்சர். அப்புறம் அதுக்கு பி சம்மும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 42ல் ஏ பொறுத்த வரைக்கும் பி, இது வந்து பார்த்திங்கன்னா டை சம். அப்புறம் 43 உங்களுக்கு டாபிக் சப்ஜெக்ட் பேர் என்னென்னா பிஸ்னஸ் மேக்ஸ் அண்டு ஸ்டாட்டிட்டிக்ஸ். ஸ்டாட்டிட்டிக்ஸ்னாலே நீங்கள் வந்து யோசித்து போடுற மாதிரி தான்ப்பா இருக்கும். கொஷின்ஸ் வந்து நமக்கு தேரியாக இருந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேரியாக இருந்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஷின்ஸை வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்கள் புக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸும் நல்லா படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நீங்கள் அப்படியே அதில் கொடுத்துருக்க கிவன்ஸை மட்டும் வச்சு நீங்கள் போட பார்க்காதீங்க. அந்த கிவன்ஸை எப்படி எடுக்கிறாங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நமக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து ஒரு சம் வந்துடுது. அப்போ புக்கில் இருக்க எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க. அப்போ அதுலேருந்து நம்ம கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 கொஷின் பேப்பர். இதில் எப்படி டீட்டெயில் கேட்டிருக்காங்கன்னா 1 மினிட் நான் டீட்டெயில் எடுத்துக்கிறேன். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் எது பார்த்தீங்கன்னா நமக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்லேருந்து ஒரு சம் வந்துடுது. அப்புறம் சைன் அந்த டிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டெரிவேஷன்லேருந்து ஒரு சம் வந்துடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் போட்டு ஒரு சம் கன்ஃபார்ம் கேட்டுறாங்க. இது பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் இந்த சம் ஒன்று கேட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபார்முலா தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்புறம் மிடில் டேர்ம் இந்த எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சம்மு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 47 பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு மேக்ஸ்னாலே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து புக்கில் இருக்க சம்ஸ் தான் வரும். நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸியாக வந்து மேக்ஸ் இருக்கும்னு நம்பி எல்லா எக்ஸாமும் நம்ம அப்படி தான் வந்து ரைட் பண்ணணும். எந்த எக்ஸாமே ஃபஸ்ட்டு டஃப்னு நினைக்காதீங்க, எல்லா எக்ஸாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா